எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? நான் அப்படி என்ன பாவம் பண்ண? என்னை ஏன் இவ்வளவு பாடுபடுத்துற? எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னால முடியாதுன்னு நினைக்கிறாங்க. தாயே, நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதான். எனக்கு நீதான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த. அது நிரந்தரமா இருக்கணும்னா நான் யாருன்னு என்ன நானே நிரூபிச்சாகணும். அந்த சூழ்நிலையில தான் நான் இப்ப இருக்கேன். தொடர்ச்சியா ஒரு 10 நாள் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா தலைகீழா நடக்குது. நிரந்தரமான சந்தோஷத்தை எனக்கு நீ எப்பவுமே கொடுக்க மாட்டியா? நான் என்னதான் நம்பிக்கையா இருந்தாலும் என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. எதுக்கு இப்படி பண்ற? நானும் எவ்வளவுதான் போராடுறது, நீயே சொல்லு. என்னோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு கஷ்டம் தான் நான் பார்க்கணும், நீயே சொல்லு. அதுக்கேத்த மாதிரி நான் என்ன தயார்படுத்திக்கிறேன். லைஃப்ல இந்த கட்டத்துல இருந்து நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? இப்ப கூட அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கு. அதுல நான் ஜெயிக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு பக்கபலமா இருக்கணும். அப்படி இல்ல, நீ ஒரு சாதாரண மாணவதான், உனக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு நினைச்சேன்னா உன்னோட விருப்பம் போல பண்ணு. உன் இஷ்டம். எப்போ எனக்கு கெடுதலே நடக்க வச்சு என்ன துரதிருஷ்டசாலியாகிடாத. எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு தாயே. இதுலயும் நான் தோத்துட்டேன்னா அப்புறம் நான் வாழறதுல அர்த்தமே இல்ல. நான் சாதாரண பொண்ணா இருக்கிறதும் சாதிக்கிற பொண்ணா மாறுறதும் உன்னோட கையில தான் இருக்கு. நான் இதுல கண்டிப்பா ஜெயிக்கணும். நீயும் என்ன கைவிட்டுறது. அப்புறம் நான் நடப்பணுமா தான் வாழணும். நீ என் கூடவே இருந்து வழி நடத்து. நீங்க சொன்ன இடம் வந்துச்சுமா. இந்தாங்க. தேங்க்யூ. அம்மா, அம்மா தாயே, தர்மம் பண்ணுங்க அம்மா. புண்ணியமா போகும்மா. அம்மா தாயே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு தாயே. தர்மம் பண்ணுங்க தாயே. தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா தாயே, தர்மம் பண்ணுங்க தாயே. நல்லா இருப்பீங்க தாயே. தர்மம் பண்ணுங்க தாயே. அம்மா தாயே, மகராசியா இருப்பீங்க. அம்மா நீ நல்லா இருக்கணும்மா. நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும்மா. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்.
எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே சார். எஸ் மேம். இந்த இன்டர்நேஷனல் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுல்ல, அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்துக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கான இன்டர்வியூ எங்கே நடக்குது? 7th floor. ஓகே, தேங்க்யூ. இந்த ஹோட்டல்ல நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்க குக்கிங் டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அமையறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல செஃப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நல்லா டேஸ்டியா சமைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா 25 lakhs கொடுத்து அவங்கள கௌரவிப்போம். உங்களோட குக்கிங் எப்படி இருக்குங்கிறத நாங்க 3 பேர் தான் டிசைட் பண்ணுவோம். அவங்கள தான் நாங்க பெஸ்ட் செஃப்பா செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே ஒவ்வொருத்தரா உங்களை பத்தி சொல்லுங்க. எங்க கேட்டரிங் படிச்சீங்க, என்னென்ன ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னு டீட்டெயிலா சொல்லுங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க. ஹலோ சார். உங்க நேம்? பிரபு சார். எங்க கேட்டரிங் படிச்சீங்க, இன்டர்ன்ஷிப் எங்க பண்ணீங்க, இதுவரைக்கும் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? சவிதா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கேட்டரிங் முடிச்சிருக்கேன் சார். இன்டர்ன்ஷிப் தாஜில் பண்ணேன் சார். அப்புறம் லிபர்ட்டி பார்க்கில் அசிஸ்டன்ட் குக் சார். அப்படியே அங்கேயே சீனியராக ப்ரொமோட் ஆகிட்டேன் சார். இப்போ ஷெல்டர் பீச் ரெஸ்டாரண்ட்டில் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் குக்காக இருக்கேன் சார். மொத்தம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 9 years எக்ஸ்பீரியன்ஸ் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. உங்க நேம்? ஹலோ சார், என் பேர் ராம்குமார் சார். என்ன படிச்சிருக்கீங்க? SRS கேட்டரிங் காலேஜில் கேட்டரிங் முடிச்சிருக்கேன் சார். குட். உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. மேடம் உங்களை தான் சார் கூப்பிடுறாரு. உங்களை தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க. ஹலோ சார். உங்க நேம்? நான் வேதவள்ளி. கேட்டரிங் எங்க படிச்சீங்க? கமான் சொல்லுங்க. டெல்டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அங்க ஐ ஃபினிஷ் மை கோர்ஸ். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க, இப்போ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. ஓகே, குட். உட்காருங்க. தேங்க்யூ சார்.
ஓகே பண்ணிடலாம். ஓகே வெல் உங்கள் எல்லார பற்றியும் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கான டாஸ்க் ட்ரையல் ஃபார் ஃபுட். உங்களுக்கு பர்டிகுலராக சில இன்க்ரீடியன்ஸ் கொடுப்போம். அதை வச்சு நாங்கள் சொல்கிற டைமில் நீங்கள் ஒரு ரெசிபி பண்ணி காட்டணும். என்ன ரெடியா? ரெடி சார். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் சொல்கிற நேரத்தில் டாஸ்க் ஆரம்பிக்கணும். அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஓகே? ஓகே சார். இது பாருங்க, என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். இந்த போட்டியில எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கிட்ட தான், சொல்லுங்கள். கொஞ்சம் உடனே கிளம்பி இங்க காம்படிஷன் நடக்கிற ஹோட்டலுக்கு வரீங்களா? எதுக்குங்க? என்ன எதுக்குங்கிறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏன் திடீர்னு வர சொல்கிறீங்க? இதை பிரச்சனையா? ஒரு முக்கியமான விஷயம். ப்ளீஸ் கிளம்பி வாங்க. என்ன? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. வர உடனே வரேங்க. என்னாச்சு? சொல்லுங்க. வர சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல, வீட்ல நான் ஏதோ பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ஏதோ கோவத்துல கண்டதும் பேசிட்டேன். ஆனா ஏன் அப்படி பேசணும்னு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேங்க. கோவத்துல ஏதோ பேசிடுறேங்க, ஆனா மனசுல எதுவுமே இல்லை. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறீங்க. இல்லைங்க, எனக்கு தெரியும். உண்மையிலேயே நீங்க அதை பத்தி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க. சாரிங்க. ஏங்க இந்த தடவை சாரி சார்னு கேட்டுருக்கீங்க? விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. என்ன மன்னிப்பீங்களா? ஐயோ, என்னங்க நீங்க? விடுங்க. நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுனுக்காதீங்க. எனக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாதுங்க. எனக்கு இதே இல்லைங்க. நான் மறந்துட்டேன், விட்டுருங்க. சரி, அப்ப என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏங்க என்னங்க நீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. சரிங்க, மன்னிச்சிட்டேங்க. போதுமா? நிஜமா தானே சொல்றீங்க? சத்தியமா சொல்றேங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நான் வரேன். ஏதாச்சி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க. நீங்க இப்போ எதுவுமே சொல்லாம போறீங்க. இதாங்க அந்த முக்கியமான விஷயம். இது விஷயமா பேசணும்னு தான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க கிளம்புங்க. Students, come forward. முன்னாடி சொன்ன மாதிரியே
உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு சில இன்கிரீடியன்ஸ் நாங்க கொடுப்போம். அதை வச்சு என்ன மாதிரியான ரெசிபி பண்ணணுங்கிறது உங்களோட விருப்பம். அது இந்தியனா இருக்கலாம், சைனீஸா இருக்கலாம், இல்ல இட்டாலியன் கான்டினென்டல் பாஸ்தா, ஏன் ஸ்வீட்டா கூட இருக்கலாம். இதையெல்லாம் நாங்க சொல்ற டைமுக்குள்ள நீங்க முடிச்சிடணும். இத பாருங்க, கரெக்டா 20 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். அதுக்குள்ள உங்க டிஷ்ஷை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பிரசன்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி குக் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது. யார்கிட்டையும் எந்தவித டவுட்டும் கேட்க கூடாது. ஓகே, உங்க டாஸ்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் என்ன செய்ய முடியும்? இதுல எப்படி நான் சூப்பரா சமைச்சு அவங்கள அசத்த முடியும்? கடவுளே, என்ன சோதிக்கிறியே. போற காரியம் நல்லபடியா நடக்குமா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க, மனுஷங்க போதுமா? அவங்க ப்ரொஃபஷனலா பண்றாங்கல்ல? சரி, வாங்க போலாம்.
செஃப் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? உங்களை உள்ள வர சொன்னாங்க. ஓகே சார். ம், ஓகே. என்னவா இருக்கும்? வரட்டும், என்னன்னு கேட்போம். ஆஃப் கோர்ஸ் தட். May I come in, sir? உள்ள வாங்க. வாங்க. ஆமா, நீங்க எங்க படிச்சேன்னு சொன்னீங்க? உங்களை தான் கேட்குறேன். கேட்டரிங் எங்க படிச்சீங்க?